வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். ஒரு வழியாக மனோஜ் எழுந்து குளித்துவிட்டு வெளியே வந்தான். வெளியே செல்வதற்காக ரெடியாகிக் கொண்டிருந்தான். ரோஜா அவன் பின்னால் வந்து நின்று, சாரியத்தான், ஏதோ டென்ஷன்ல என்னென்னமோ பேசிட்டேன், என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல என்றாள் அவள். பரவாயில்லடி, ஒரே இடத்துல இருக்கோம்ல, அதனால கூட கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். உன்னுடைய கோபம் அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் என்றான் அவன். இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாதுல தான். உங்களோட உணர்வை நான் புரிஞ்சிருக்கணும்ல என்றாள் ரோஜா. கண்டிப்பாக நீ புரிஞ்சிருக்கணும் ரோஜா. அதே சமயம் உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கணும்ல. அதை பற்றி நான் யோசிக்காம எனக்கு பிடிச்சதை மட்டுமே நான் செஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு அது பிடிச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியலல்ல. தப்பு எம்மேல தான் ரோஜா, சாரி என்றான் மனோஜ். என்னத்தான் என்கிட்ட போய் சாரியெல்லாம் கேட்குறீங்க? ப்ளீஸ், இது என்னை மேலும் காயப்படுத்துது. சாரியெல்லாம் சொல்லாதீங்க தான் என்றாள் ரோஜா. சாரி கேட்க வேண்டானா உன்னோட சாரியை கேட்கலாமா என்றான் அவன். அத்தான் என்றாள் ரோஜா. ஏய், சும்மா சொன்னேன்டி, உடனே மறுபடியும் மனைவி புராணமெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிடாத என்றான் அவன். பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு என் மேலே கோபம் இருக்குதானே என்றாள் ரோஜா. இல்லடி பொண்டாட்டி, நீ எது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். நீ தப்பாக எதுவும் சொல்ல மாட்டேன்னு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன்டி. உன்னை கேட்காம உன் அனுமதி இல்லாமல் இனிமேல் உன் கிட்ட கூட நான் வரமாட்டேன், புரியுதா என்றான் மனோஜ். அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. நான் வேண்டான்னு சில நேரம் சொன்னாலும் எனக்கு வேணும்னு தான் இருக்கும். சும்மா உங்களுக்காக வேண்டான்னு சொல்லுவேன். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதாம் என்றாள் ரோஜா. இது என்னடி வம்பா போச்சு? இந்த பொண்டாட்டிங்களை புரிஞ்சிக்கவே முடியல. இதுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் படிக்கணும் போல. தொட்டாலும் திட்டுறீங்க, விட்டாலும் திட்டுறீங்க. என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, நாங்கள் வேண்டான்னு சொன்னால் சில விஷயங்கள் வேணும்னு தான் அர்த்தம். சில விஷயங்கள் வேண்டவே வேண்டான்னு சொன்னால் அந்த விஷயம் வேண்டான்னு தான் அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். போக போக புரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் புதுசு தானே என்றாள் ரோஜா. ஓஹோ, அப்படின்னா மேடத்துக்கு இதெல்லாம் அத்துப்பிடியோ என்றான் மனோஜ். ஏன், நான் தான் டெய்லியும் எங்கள் அக்காலாம் பார்த்துட்டு இருந்தேனே, அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இது என்றாள் ரோஜா. அதுவும் சரிதான். என் வீட்லேயும் கற்றுக்கிறதுக்கு ஆள் இருந்திருந்தா நானும் சூச்சுமத்தை கற்றுருப்பேன் என்றான் மனோஜ். பேசிக்கிட்டே இருந்தா நேரமாகிட்டே இருக்கும், வாங்க போகலாம், அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று ராஜியை அழைக்க அவர்களின் அறைக்கு சென்றார்கள். அங்கு ராஜியும் சரவணனும் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். என்னடா இவ்வளவு நேரம்? அவ பசிக்குதுன்னு ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்காடா என்றான் சரவணன். அதனால தாண்டா உனக்காக இவ்வளவு சீக்கிரம் வந்தேன். எனக்கு பசிக்கவே இல்லை தெரியுமா என்று மனோஜ் சொல்ல, தெரியும் தெரியும், உனக்கு பசிக்காது மச்சான், பசிக்கவே பசிக்காது. நீ சாப்பாடு சாப்பிட வாங்கி வந்த என்றான் சரவணன் கிண்டலாக. என் நிலைமை தெரியாம நீ வேற ஏமாச்சான், பேசாம வாடா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலடா என்று சரவணனை அழைத்து கொண்டு சென்றான் மனோஜ். என்னடி மனோஜ் சார் ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு, என்ன பண்ணி வச்ச என்றாள் ராஜி. நான் தாண்டி அவரை திட்டேன். சும்மா ரூமில் இருப்போதும் ரூம்லேயே இருப்போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி என்னென்னமோ பேசிட்டேன். கஷ்டமாக போச்சுடி. நான் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல என்றாள் ரோஜா. சரி விடுடி, மனசில் உள்ளதை சொல்லிட்டல்ல, பிரச்சனை இல்லை. உள்ளேயே வச்சிருந்தா தான் வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கும். குப்பை மாதிரி தான், சேர்த்து வச்சுக்காம அப்பப்போ கொட்டிட்டா பிரச்சனை இல்லை. மனசு எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோ. யாராவது உனக்கு பிடிக்காததை செஞ்சாங்கன்னா நேராகவே சொல்லிடு, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. மனோ சார் ஒன்றும் உன்னைய தப்பாக நினச்சிக்க மாட்டார் என்றாள் ராஜி. அவர் நினைக்கல தான், எனக்கு தான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. சரிவா போய் சாப்பிட்டு வரலாம் என்று ஒரு ஹோட்டலுக்குள் சென்றார்கள். அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள். சரி, இப்போ என்ன பிளான்? இங்கேருந்து எங்கேயும் போகிறோமா என்றாள் ராஜி. மனோ ரோஜாவை பார்த்தான். ஏன் அத்தான் என்னைய பார்க்குறீங்க? நான் சொல்கிற இடத்துக்கு தான் போவீங்களா என்ன என்றாள் ரோஜா. கண்டிப்பாக, உண்மையிலேயே நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன் என்றான் மனோஜ். இங்கே பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குடா, அதுக்கு போயிட்டு வரலாமா? ரொம்ப அழகான இயற்கையான பூக்கள் எல்லாம் அங்கே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். பக்கத்தில் வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இடங்கள் இருந்தாலும் அங்கேயும் போகலாம் என்றான் மனோஜ். ஓகே மச்சி, அப்படியே போயிடலாம் என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். ஒரு வழியாக அந்த இடத்திற்கும் சென்று விட்டனர்.
2 ஜோடிகளும் தனித்தனியாக கைகளை கோர்த்தபடி இயற்கையை ரசித்தனர். ராஜி, எதை ரசிக்கிறதுனே தெரியலடி. உன்னையை ரசிக்கிறதா இல்லை இயற்கையை ரசிக்கிறதா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு என்றான் சரவணன். என்னையே தான் 24 மணி நேரமும் ரசிச்சுக்கிட்டே தானே இருக்கீங்க. இப்போ இயற்கையை மட்டும் ரசிங்க. வந்த இடத்துல எது ரசிக்கிற மாதிரி இருக்கோ அதை ரசிச்சுக்க வேண்டியது தானே என்றாள் ராஜி. அதுவும் கரெக்டு தான். இயற்கையோடு சேர்த்து என்னோட தேவதையை பார்க்கும்போது அப்பப்பா 2 கண்ணும் போதாது போலவே என்று பேசி சிரித்து கொண்டே சென்றனர். இந்த பக்கம் ரோஜா டல்லாகவே சென்று கொண்டிருந்தாள். ரோஜா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன தாண்டி வேணும் உனக்கு? நாளைக்கு தான் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இந்த ஒரு நைட்டுக்கு தானே, நாளைக்கு ஈவினிங் நம்ம போயிடலாம். உனக்கு வீட்டிலே இருந்து பழகிட்டு வெளியே வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்துருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதோட வெளிப்பாடு தான் உன்னோட இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்றான் மனோஜ். எனக்கு தெரியலைங்க, மேபி அதுவாக கூட இருக்கலாம் என்றாள். சரி சரி, நாளைக்கு சீக்கிரமே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா என்றான் மனோஜ். ஏங்க, ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன், அதுக்காக அப்படியேவா இருப்பேன்? உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? எனக்கு வேற பிரச்சனை இருக்குங்க என்றாள் ரோஜ். என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும் எனக்கு என்றான் மனோஜ். எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதுங்க என்றாள் ரோஜா. ஏன் வயிறு வலிக்குது? வெளியில சாப்பிட்ட சாப்பாடு எதுவும் உனக்கு சேரலையா என்றான் மனோஜ். சாப்பாடு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு அந்த 3 நாள் பிரச்சனை தான். அதுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாகவும் இருக்கும். அந்த டென்ஷனில் தான் உங்களை பேசிட்டேன் என்றாள் ரோஜா. லேடிஸ்க்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கா? இந்த மந்த்லி பெயின் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதடி. சாரி, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்றான் மனோஜ். சும்மா சும்மா சாரி சொல்லாதீங்க அத்தான். ஹனிமூன்னு சொல்லி ஆசையாக கூட்டிகிட்டு வந்தீங்க. உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியலன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது என்றாள் அவள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஜா. ஹனிமூன் என்ன ஹனிமூன்? நான் உன்னை சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அந்தரங்க விஷயம் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான். இப்போது ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? சுவர் இருந்தால் தானே சித்திரம் என்றான் மனோஜ். உங்களுக்கு இவ்வளவு புரிதல் இருக்காதான் என்றாள் ரோஜா. ஏய், என்னை என்னடி நினைச்சிட்டு இருக்க? எனக்கு மற்றவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற பக்குவமெல்லாம் இருக்கு. என்னைய சுற்றி அம்மா அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்லை. இருந்திருந்தா உங்களுடைய பெயின் பற்றி நான் புரிஞ்சிருப்பேன். எனக்கு தான் யாருமே இல்லையே. எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது ரோஜா. அதனால தான் உன்னைய பற்றி நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன்னா சொல்லு, நம்ம ரூமுக்கு போயிடலாம். அவங்க வேணும்னா இருந்து பார்த்துட்டு வரட்டும், போகலாமா என்றான் மனோஜ். இல்லைத்தான், நம்ம தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. பாவம், நமக்காக அவங்க சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதோ இப்படி உட்காந்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன் என்றாள் ரோஜா. உன்னைய தனியாக விட்டுட்டு நான் எப்படி போவேன்? இங்கே வா, நம்ம 2 பேரும் போய் உட்காரலாம். அவங்க சுற்றி பார்த்துட்டு வரட்டும். நான் இந்த இடத்துக்கெல்லாம் ஏற்கனவே வந்திருக்கேன்டி ரோஜா என்றான் மனோஜ். இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க என்றாள் ரோஜா. எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் பொண்டாட்டிங்க கேள்வி கேட்கறது மட்டும் குறையாது போலவே. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்டி. என் செல்லம், இப்படி வந்து மடியில் படுத்துக்கோ என்றான். அங்கே ஒரு கல் பலகையில் அமர்ந்து கொண்டு அவளை மடியில் படுக்க வைத்து கொண்டான். டேய், என்னடா இங்கே வந்து படுத்திருக்கீங்க, வாங்கடா என்றான் சரவணன். அவளுக்கு உடம்பு சரியில்லைடா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் என்றான் மனோஜ். என்ன ஆச்சுடி ரோஜா? நான் வேணும்னா உன் கூட இருக்கவா என்றாள் ராஜி. நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இருக்கோம் என்றாள் ரோஜா. பத்திரமா இருங்க, நாங்கள் கொஞ்ச தூரம் போய் பார்த்துட்டு இதே இடத்துக்கு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு சரவணனும் ராஜியும் தங்களின் இன்பச் சுற்றுலாவை சந்தோஷமாக ரசித்து கொண்டிருந்தனர். ரோஜாவின் தலைகளை வருடிவிட்டு கைகளை அமர்த்தி கொண்டிருந்தான் மனோஜ். அவன் மடியில் படுத்திருக்கும் ரோஜாவிற்கு அவளின் தாயின் மடியில் படுத்திருப்பது போல் ஒரு உணர்வு. அத்தான், உங்களை காலையில் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டல்ல, சாரி அத்தான் என்று அவன் கைகளை வாயோடு அணைத்து முத்தமிட்டாள். சந்தோஷமா வந்த இடத்துல இப்படி என்னால் உங்களுக்கு சங்கடமாயிடுச்சு, மன்னிச்சிடுங்க என்றாள் ரோஜா. எத்தனை டைம் சாரி சொல்லுவ ரோஜா? அதை நானே மறந்துட்டேன், மறுபடியும் நீ தான் ஞாபகப்படுத்திட்டே இருக்க. விடு, பரவாயில்ல, வேணும்னா பேசின என்றான் அவன். இங்கே வேணும்னு நினைக்கும் போது நான் வேண்டாங்கிற மாதிரி பேசிட்டல்ல, அதுதான் வலிக்குதத்தான் என்றாள் ரோஜா. சரி பொண்டாட்டி, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னேல்ல, நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கு. இந்த மரத்துல இருந்து வரும் இயற்கை காத்து எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி ஏசி காத்தெல்லாம் நிற்க முடியுமா?
கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கு ரோஜா என்றான் அவன். சரிங்கத்தான் என்று அவளும் கண்ணை அசந்தாள். அவளை மடியில் படுக்க போட்டு உட்கார்ந்து கொண்டே இயற்கையை ரசித்தபடி உட்கார்ந்திருந்தான் மனோஜ். ஒரு வழியாக சரவணனும் ராஜியும் அந்த இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு பூக்களை ரசித்துவிட்டு மறுபடியும் அவர்கள் இருக்கும் அதே இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். என்ன மச்சான், இவ்வளவு சீக்கிரம் சுற்றி பார்த்துட்டீங்களா என்றான் மனோஜ். ஆமாண்டா, மனசே இல்லை, போதும் பார்த்த வரைக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ரூமுக்கு போகலாம். ரோஜாவுக்கு என்ன ஆச்சு என்றான் சரவணன். ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொன்னான் என்றான் மனோஜ். என்னாச்சுடி, என்ன பிரச்சனை என்றாள் ராஜ். பீரியட்ஸ் டி என்றாள் ரோஜா. ஓகே ஓகே வா ரூமுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாக அனைவரும் அவர்கள் தங்கி இருக்கும் ஹோட்டலுக்கு சென்று விட்டார்கள். இந்த பக்கம் யமுனா மயங்கிய நிலையிலேயே டிராவல் பண்ணி கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அவர்கள் சேர வேண்டிய இடத்தையும் வந்தடைந்தனர். ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருந்தான் வீரா. அண்ணி, இந்த ஹோட்டல்ல தான் நம்ம தங்க போறோம், இறங்கிக்கோங்க என்றான் வீரா. சரி வீரா என்று சொல்லிவிட்டு அனைவரும் இறங்கி உள்ளே சென்றார்கள். யமுனா, இப்போ எப்படி இருக்குது, ஓகேவா என்றாள் கங்கா. ஒரு மாதிரி டல்லா தாங்க இருக்கு என்றாள். லூசு, இத்தனை வருஷம் கழிச்சு என்னையும் நோண்டி விட்டுட்டு இப்போ இங்கே வந்து முடியலைன்னா நான் மட்டும் போய் சுற்றி பார்க்க முடியுமா? ஏதாவது டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லுடி, போயிட்டு கூட பார்த்துட்டு வரலாம். ஆசையாக கிளம்பி வந்த, ஆனால் எதையுமே பார்க்காம தூங்கிட்டே வர்றியே. இந்த ஊரை பாரு, எவ்வளவு செழிப்பா அழகா இருக்குன்னு என்றாள் கங்கா. இருக்கா, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும் என்றாள் யமுனா. என்னவோ பண்ணி தொலை, உன்னை பார்க்க கஷ்டமா இருக்குடி. ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டேங்கிற, டேப்லெட்டும் போட மாட்டேங்கிற. உடம்பு சரியா இல்லைன்னா அப்புறம் எப்போ தாண்டி நீ சுற்றி பார்ப்ப என்றாள் கங்கா. நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் அவளை தூங்க வைக்கிறேன் என்றான் வீரா. சரிங்க, பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கங்காவின் குடும்பம் ஒரு அறைக்குள் சென்று விட்டது. வீரா யமுனாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று படுக்க வைத்தான். ஏங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுது? எவ்வளவு ஆசையாக கிளம்பி வந்தேன், இப்போ உங்கள் நிம்மதியெல்லாம் சேர்த்து கெடுக்கிற என்றாள் யமுனா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடி, இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் பார்த்துக்கிறதுனால இப்படி சொல்கிற. இதே சூழ்நிலையில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தா நீ என்ன பண்ணுவ? இப்படித்தான் நினைப்பியா? தேவையில்லாமல் எதையாவது யோசிக்காதே யமுனா என்றான் வீரா. என்னங்க, உங்களை எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க நீங்கள் என்றாள் அவள். உன்னையை பார்த்துக்கொள்வது என்னோட கடமை தானே, வேற யாரும் உன்னை பார்த்துப்பாங்க. எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு, நான் உங்கள் எல்லாருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் வீரா. கொஞ்ச நேரத்தில் சாப்பாட்டை வாங்கி கொண்டு வந்தவன் கங்காவையும் அழைத்து அனைவரும் ஒரே அறையில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். அந்த சாப்பாடு யமுனாவிற்கு ஒப்பவில்லை. ஐயோ அக்கா, என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியலக்கா, குமட்டிக்கிட்டு வருது, சாப்பாடு தொண்டையை விட்டு இறங்கவே மாட்டேங்குது என்றாள் யமுனா. யமுனா, கிளம்புடி, வா டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் என்றாள் கங்கா. என்னால் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லைக்கா, ஆசையாக இங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இப்படி எல்லாரையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, கஷ்டமாக இருக்குக்கா, என்ன பண்ணுறது, எனக்கு சுத்தமாக முடியலையே என்றாள் யமுனா. கங்காவின் கணவர் யமுனாவிடம், உடம்பு சரியில்லைன்னா அதைத்தான் முதல்ல பார்க்கணும், நல்லா இருந்தா நாளைக்கு கூட இன்னொரு தடவை கிளம்பி வரலாம், இப்போதான் நமக்கு வரணும்னு தோணுச்சுல்ல, இனிமேல் அடிக்கடி நம்ம வந்துட்டு போகலாம், இப்போ உடம்பு தான் முக்கியம், வாமா போய் டாக்டரை பார்க்கலாம் என்று அழைத்து கொண்டு அவர்கள் தங்கி இருந்த ஹோட்டலில் மருத்துவமனையின் அட்ரஸ் வாங்கி கொண்டு சென்றார்கள். லேடி டாக்டர் யமுனாவை பரிசோதித்துவிட்டு, யமுனா, உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கா என்றார். ஆமாம் டாக்டர், ஆனால் எப்போவுமே அப்படித்தான் ஆகும் என்றாள் யமுனா. எப்பவும் போல இல்லைம்மா, நீங்கள் அம்மாவாயிட்டீங்க, கர்ப்பமாக இருக்கீங்க என்றார் டாக்டர். டாக்டர், நிஜமாவா என்றாள் யமுனா. யமுனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல் கொட்ட ஆரம்பித்து விட்டது. எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்கீங்கம்மா, அதுவும் ஊரு விட்டு ஊர் வந்து என்றாள் யமுனா. எந்த ஊர் உங்களுக்கு என்று டாக்டர் விசாரிக்க எல்லா விபரத்தையும் சொன்னாள் யமுனா. ஊர் சுற்றி பார்க்க வந்தீங்களா? இத்தனை வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்க, இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வேற வந்திருக்கீங்க, நீங்கள் உடனே கிளம்ப முடியாதம்மா, நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை ட்ரெயின் டிக்கெட்டோ போட்டு கிளம்புங்க, ரோட் சைட் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது என்று டாக்டர் சொல்ல, ஃப்ளைட்டா என்று ஆச்சரியமாக பார்த்தாள் யமுனா. என்ன, வேற வழி இல்லைம்மா, உங்கள் ஊருக்கு போகணும் தானே, இங்கேருந்து கார்லேயோ பஸ்லேயெல்லாம் போக முடியாது, ஒன்றும் ஃப்ளைட்டில் போங்க இல்லை ட்ரெயினில் போங்க,
ரொம்ப கவனமாக இருங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கீங்க என்றார் டாக்டர். சரி டாக்டர், என்னன்னு பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த யமுனாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. விஷயத்தை வந்து சொன்னாள். கங்காவின் குடும்பத்திற்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. கால் தரையில் படவில்லை. யமுனாவை இறுக்கி அணைத்து கன்னத்தில் அழுத்தி முத்தமிட்டான் வீரா. இரு, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றான் அவன். டாக்டர், நான் யமுனாவோட கணவன். எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எத்தனை வருட கனவு இது எங்களுக்கு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இந்த ஊரில் வந்து நடக்கணும்னு இருந்திருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் டாக்டர் என்றான் அவன். ஒன்றும் இல்லை சார், அவங்க காரில் வந்ததாக சொன்னாங்க. திரும்ப நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு காரில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. இங்கேருந்து உங்கள் ஊருக்கு ட்ரெயின் இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு ட்ரெயினில் போங்க, இல்லை ஃப்ளைட்டில் போக முடிஞ்சால் ஃப்ளைட்டில் கூட போங்க. ரோட் சைட் ட்ராவல் பண்ணக்கூடாது சார் என்றார் டாக்டர். நாங்கள் அப்படியே பார்த்துக்கிறோம், ரொம்ப நன்றி டாக்டர் என்று மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள். இல்லறம் என்பது அழகிய வீணை. அதில் இனிமையான ஸ்வரங்களை எழுப்புவதும் நரம்புகளை அறுத்து வீசுவதும் அவரவர் அதை கையாளும் விதத்தில் தான் இருக்கிறது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க.